ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் HP178NW லேசர் கலர் பிரிண்டருடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இதை நான் HP.com வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். 2 நாளில் ப்ளூ டாட் வழியாக டெலிவர் ஆச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இந்த பிரிண்டரில் இருக்குது. நாம் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த HP M126NW மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர் வாங்கினேன். இன்றைக்கும் நல்லா வேலை செய்யுது. இது ஒரு சூப்பர் பிரிண்டர். ஒரு 2 இயர்ஸ் பேக் HP ஸ்மார்ட் டேங்க் 530 கலர் இங்க்ஜெட் பிரிண்டருடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தோம். இந்த பிரிண்டரும் ஹோம் யூஸ்க்கு நல்ல ஆப்ஷன். உங்கள் ஆஃபீஸில் இல்லை வீட்டில் உங்கள் பிரிண்டரை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேசர் கலர் பிரிண்டர் ஒரு நல்ல சாய்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதல்ல அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் யூசர் கைட், வாரண்ட்டி, இனிஷியல் செட்டப் பேம்ப்ளெட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டர் பேக்கிங்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் குஷன் வச்சு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல டேப்பும் போட்டு ஒட்டியிருக்காங்க. இது கூட ஒரு 3 பின் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிண்டரை வச்சு ஃபிசிக்கலாக நீங்கள் லேப்டாப்போ உங்கள் கம்ப்யூட்டருக்கோ கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா அந்த பிரிண்டிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நாம் இதில் ப்ரைமரியாக வைஃபைல தான் பிரிண்ட் பண்ணுவோம். பட் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இந்த பிரிண்டரில். இப்போ இந்த பிரிண்டரை என்னோடய டேபிளில் முதல்ல செட்டப் பண்ணிடுறேன். பாக்ஸில் மட்டும் குஷன் இல்லாமல் இந்த பிரிண்டர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குஷன் வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேப்ஸையும் ஒட்டியிருக்காங்க. அதெல்லாம் நாம் இப்போ எடுத்துருவோம். இந்த பிரிண்டருடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் பேனல் இருக்கு. அதுக்கு கீழே இந்த கலர் டோனர் கார்ட்ரிட்ஜஸ் ஃபிட் பண்ணுற இடம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டோரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ட்ரே இருக்கு. இந்த பிரிண்டரில் நீங்கள் ஸ்கேனிங், காப்பியிங், பிரிண்டிங் எல்லாம் பண்ண முடியும். ஸ்கேனர் அண்ட் காப்பியர் ஆஸ் யூஷுவல் மேலே தான் வச்சுருக்காங்க. இந்த கலர் டோனர் கார்ட்ரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பாயிண்ட்ஸும் இருக்கும். இந்த கார்ட்ரிட்ஜை முதல்ல எல்லாம் எடுத்து காட்டுறேன். கார்ட்ரிட்ஜ் அங்கே இதோடைய கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டோரில் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே இந்த பேப்பர் ட்ரே இருக்கும். இதில் நான் டிப்பிக்கலாக A4 ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோ பேப்பர் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸும் பிரிண்ட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணச்சே பேப்பர் ஏதாவது ஜாம் ஆச்சுன்னா பின்பக்கத்துலேயும் ஒரு டோர் வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி ஏதாவது பேப்பர் ஜாமா இருந்தால் அதையும் கிளியர் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த பிரிண்டரு. இந்த பிரிண்டர் பின்னாடி நெட்வொர்க் போர்ட், பிரிண்டிங் போர்ட், பவர் பாயிண்ட்டும் இருக்கு. முதல்ல நான் இந்த பிரிண்டிங் போர்ட்டுக்கு ஒரு வயரை ஃபிட் பண்ணிடுறேன். இதை நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் பண்ணிட்டு ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் எடுக்க முடியும். அடுத்து நான் பவர் கனெக்ஷன் நான் கொடுத்துட்றேன். நம்ம வைஃபை வச்சு வைஃபை டைரக்ட் மொபைல் பேஸ்டு பிரிண்டிங் தான் ஜாஸ்தியாக பண்ண போகிறோம். இந்த பிரிண்டரில் மேலே இருக்கிற யூசர் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒவ்வொரு பட்டனாக பார்த்துருவோம். உங்கள் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ப்ரொவிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி கார்டு பிரிண்டிங் பட்டன் தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் செட்டிங். ஸோ அந்த டார்க்னஸ் லெவலை நாம் செட் பண்ண முடியும் இதில் பிரிண்டிங் குவாலிட்டிக்கு. மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்கேனிங். ஒரு டாக்குமெண்ட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்கள் இமெயிலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ டைரெக்டாக அனுப்பிச்சிட முடியும். உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப், பிசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ வைஃபைலேயே வைஃபை டைரக்ட்டு,
வைஃபை WDS, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் இதில் பார்ப்போம். அதே மாதிரி நெட்வொர்க் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதெல்லாம் இதில் நம்ம பண்ண முடியும். இந்த 3 டாட் இருக்கிற பட்டன் தான் மெனு பட்டன். இப்போ இதில் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ கீஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெனு ஐட்டமாக அப்படியே மூவ் ஆகும். ஸோ இதில் காப்பி ஃபீச்சர் இருக்குது. இந்த காப்பி ஃபீச்சரில் இருக்கிற மிச்ச செட்டிங்ஸ் எல்லாமே இதில் நாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வெளியில் வந்துட்டு அடுத்த ஃபீச்சர் பார்த்திங்கன்னா காப்பி செட்டப் இருக்குது. ஸோ என்லார்ஜ்டாக வேணுமா, சின்னதாக வேணுமா, இந்த மாதிரி காப்பி ரிலேட்டட் செட்டப் எல்லாம் பண்ண முடியும். சிஸ்டம் செட்டிங்ஸும் இருக்குது. ஸோ பேப்பர் என்ன, ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது, எல்லாமே இதில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் கான்ஃபிகரேஷன்லாம் இங்கே பண்ண முடியும். நாம் இது எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பிரிண்டருடைய டிஸ்பிளே பேனலில் இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் காட்டும். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுச்சு இந்த க்ரீன் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிறதுல நமக்கு இந்த பிரிண்டிங் ஸ்டேட்டஸும் நமக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்கள் மொபைல்லேருந்து இந்த பிரிண்டரை டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஆனால் ஒயர் இல்லாமல் பண்ணணும். உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இல்லை, ரவுட்டர் இல்லைன்னா கூட வைஃபை டைரக்ட் ஆப்ஷன் வழியாக உங்கள் மொபைலையும் பிரிண்டரையும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இந்த 3 புள்ளியை அழுத்தி மெனுவில் நெட்வொர்க் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வைஃபை தேடி வைஃபை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிவைஸ் நேம் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த டிவைஸ்க்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அதுலேயே போனீங்கன்னா நெட்வொர்க் கீன்னு இருக்கும். நான் என்னோடய பாஸ்வேர்டை ஹைட் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்வேர்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுலேயே நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சுக்க முடியும். இதுலேயும் என்னுடைய பாஸ்வேர்டை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ வைஃபை டைரக்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் எடுங்க, வைஃபை செட்டிங்ஸ் போயிட்டு இந்த பிரிண்டர் நேம் இருக்கும், அதையே செலக்ட் பண்ணுங்கள் வைஃபையா. இந்த வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டதுன்னா அதை என்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ இல்லை டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணாலும் அப்படியே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காட்டுறது எல்லாம் ரெகுலர் A4 ஒயிட் பேப்பர் தான். எக்ஸலண்ட்டாக இருக்குது பிரிண்ட் குவாலிட்டி. இதை ஒரு ஃபோட்டோ பேப்பர்லேயோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் பேப்பர்லேயோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வைஃபை டைரக்ட் ஆப்ஷன் நீங்கள் எதாவது டாக்குமெண்ட் இல்லை ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் லேப்டாப் மொபைலில் ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸ் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஆன்லைனில் இருக்கிறச்சே டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ரவுட்டர் வழியாக கனெக்ட் பண்ணலாம். ஏர்டெல் ரவுட்டர் செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு 192.168.1.1 டைப் பண்ணுங்கள். யூசர் ஐடி அட்மின், பாஸ்வேர்டு அட்மின் எல்லாமே லோவர் கேஸில் போடுங்க. இதில் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு வயர்லெஸ் 5 GHzன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா WPS அப்படின்னு இருக்கும். அது எனேபிள் WPS வந்து எனேபிளில் இருக்கான்னு பார்த்துருங்க. டிஃபால்ட்டாக டிசேபிளில் இருக்கும். இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரிண்டரில் மெனுவில் போயிட்டு நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வைஃபை செலக்ட் பண்ணுங்கள். வைஃபை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் WPSன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் புஷ் பட்டன் கான்ஃபிகரேஷன் PBCன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த ரவுட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது பின்னாடி இந்த WPS பட்டன் இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த WPS லைட் எரியாது. உங்கள் ரவுட்டர் பின்னாடி இருக்கிற WPS பட்டனை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த WPS ஆக்டிவேட் ஆயிரும். உங்கள் பிரிண்டரும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். கனெக்டடுன்னு ஸ்க்ரீனில் வேறு காட்டும், வைஃபை நேமும் காட்டும். இந்த மாதிரி இப்போ நாம் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் லேப்டாப் மொபைல் ரெண்டுத்துலேருந்தும் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த பிரிண்டரை முதல்ல செட் பண்ணச்சு பேப்பர் வந்து எந்த ட்ரேலேருந்து எடுக்கும் அப்படின்றது கேட்கும். ட்ரே 1 அப்படின்றத நாம் செலக்ட் பண்ணிடணும் முதல்ல. இப்போ நாம் கடையில் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இதை ஒரு காப்பியராக யூஸ் பண்ண முடியும். ஒரு சாம்பிள் இப்போ காப்பி பண்ணி பார்க்கலாம். இப்போ காப்பி பண்ணச்ச 2 ஆப்ஷன் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட், கலர். இப்போ நான் வந்து கலர் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்ட போகிறேன். இதுலேயும் நான் ரெகுலர் A4 சைஸ் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் பேப்பர் இல்லை ஃபோட்டோ பேப்பர்னு தனியாக கிடைக்குது. ஃபோட்டோ பேப்பரில் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா இன்னும் கிளாரிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள், நார்மல் A4 ஷீட்லேயே எப்படி இருக்குது கிளாரிட்டி. நான் இந்த வீடியோக்காக எடுத்த ரேண்டம் பிரிண்ட் அவுட்ஸ் தான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு.
லைட் ரிஃப்ளெக்ஷன்னால் இந்த வீடியோவில் அது சரியாக கேப்சர் ஆகலை, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கிளாரிட்டி இது. அடுத்து நாம் இது ஒரு ஃபோட்டோ பேப்பரில் எடுத்தால் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எடுக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இல்லை மேக்ஸி பிசி சைஸ் ஃபோட்டோ, இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ எடுக்கணுன்னா இனிமேல் நாம் அதை இந்த பிரிண்டர்லேயே வீட்டில் எடுத்துட முடியும். ஃபோட்டோ ஷீட்டில் பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்குது பிரிண்ட் குவாலிட்டி. இந்த பிரிண்டரில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு, இல்லை ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தான். சாதாரண பிரிண்டரில் வந்து நம்ம ஒரு சைடு ஸ்கேன் பண்ணிவிட்டு திரும்ப அதே பேப்பரை வச்சு இன்னொரு சைடும் காப்பி பண்ணுவோம். ஆனால் இதில் அந்த மாதிரி தேவையில்லை. இந்த பட்டன் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஐடி காப்பிங்க்கு தான். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல ஃப்ரண்ட் சைடை காப்பி பண்ண சொல்லும். ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள், அது காப்பி ஆயிரும். அடுத்து வந்து பேக் சைடை காப்பி பண்ண சொல்லும். கார்டை வந்து அதே இடத்துல தான் நாம் வைக்கணும். வச்சுட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் போகிறோம். இப்போ 2 சைடையும் வந்து அது காப்பி பண்ணிடுச்சு. இப்போது அதுவாகவே பிரிண்ட் பண்ணி ஒரே ஷீட்டில் கொடுத்துரும். இப்போது இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு உண்டான கேப் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இதை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு இதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டா போகிறோம், உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆயிரும். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணோம், இல்லை ஒரு செட் ஆஃப் பேஜஸ், இல்லை ஒரு புக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக உங்கள் இமெயில் இல்லை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணுன்னா இதில் ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல ஹெச்பி ஸ்மார்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடணும் ஆப் ஸ்டோர்லேருந்து. இதில் ஆட் பிரிண்டர்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பிரிண்டர் வைஃபை நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால ஆல்ரெடி கனெக்டட் டு நெட்ஒர்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம பிரிண்டர் ஆட் ஆயிரும். இப்போ இந்த மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும். என்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ண முடியுமோ அதை அங்கே வச்சுட்டு உங்கள் மொபைல் ஆப்பில் ஹெச்பி ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பிரிண்டர் ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்கேனுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த பிரிண்டரில் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் ஆகிறத பார்க்கலாம். அது ஸ்கேன் ஆகி முடித்த உடனே உங்கள் மொபைலில் வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ ஷேர் பண்ண முடியும், இல்லை லோக்கலாகவே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சராக இருக்குது. ஹெச்பி பிரிண்டருடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா அது பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பிரிண்டரை வந்து நான் உங்கள் ஹோம் யூஸ் இல்லை ஒரு ஸ்மால் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு தேவையான சர்வீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ளைஸும் வந்து இந்த பிரிண்டரில் ஒட்டியிருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே போகிறோம், உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக வாங்கலாம் இந்த பிரிண்டரை. நன்றி, வணக்கம்.